பெரியவா சரணம். இன்னைக்கு ஸ்லோகம் 151 ஆரம்பிக்கிறோம். சத்யஜானானந்த ரூபா சாமரஸ்ய பராயணா கபர்தினி கலாமாலா காமது காமரூபிணி. இந்த முதல் நாம சத்யஜானானந்த ரூபா, பிரிக்கிறத சத்ய ஞான ஆனந்த ரூபா. ரொம்ப ஈஸியாக தான் அர்த்தம் இருக்கு. சத்தியமாகவும் ஞானமாகவும் ஆனந்தமாகவும் வடிவம் எடுத்திருப்பவள், அந்த வடிவத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்லலாம். இது ஏற்கனவே சத்தியம் ஞானம் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்த்துன்னு வந்தோம். சச்சிதானந்த ரூபிணிங்கிற இடத்துல சொல்லும் பொழுது அங்கே சச்சிதானந்த ரூபிணின்னு பிரிச்சு இங்கே சத்திய ஞானானந்த ரூபிணியாக அம்பாளை பார்க்கறது. எப்படி வேதத்தில் சொல்கிற மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற விஷயங்கள் எல்லாம் அங்கே பார்த்தோம். அங்கே அனந்தம்னு சொல்கிறது, இங்கே ஆனந்தமாகவே இருக்கக்கூடியவளாக அவள் இருக்கா. சத்தியமாகவும், அதாவது வாஸ்தவத்தில் சத்தியவஸ்து என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளாக அவள் தான் இருக்காங்கிறதாக இங்கே சத்தியங்கிறத பார்க்கணும். இருக்கக்கூடிய ஒரே சத்தியம் அவள் தான். அதே மாதிரி ஞானம், ஞானஸ்வரூபமாக அவள் தான் இருக்கா. ஞானத்தை கொடுப்பவளாக ஞானதா அப்படின்னு பார்க்குறோமே, ஞானதா ஞான விக்கிரகான்னு, அப்படி ஞான ரூபமாகவும் அவளே தான் இருக்கா. அடுத்ததாக ஆனந்த ரூபிணி மூன்றாவதாக. அப்படி இந்த மூன்றையும் ஒன்னா சேர்த்து சத்தியம் ஞானம் ஆனந்தம் என்று பிரம்மஸ்வரூபமாக இவள் விளங்குகிறாள் அப்படின்னு இங்கே நாம சொல்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கு பார்த்ததுல நிறைய சூக்ஷ்மமாக இருக்காங்கிற விஷயம்லாம் பார்த்துன்னு வந்தோம். நிஸ்திரை குண்யா, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துன்னு வந்ததில் பிராணதா பிராணரூபிணி பராகாஷா எல்லாம் பார்த்துன்னு வரும் பொழுது அம்பாள் சூக்ஷ்மஸ்வரூபமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு வந்தோம். அதனால தான் பரா அப்படிங்கிற நாமாவை கடைசியாக பார்த்தோம். கண்ணுக்கு தெரியக்கூடியதாகவும் தெரியாததாகவும் அவள் தான் இருக்கா அப்படின்னு. இப்போ அந்த பரம் என்று சொல்லக்கூடிய ரூபத்தில் இருக்காளே, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு டெஃபினேஷன் நமக்கு தெரியணுமானா அவளுடைய ஒரு சில குணாதிசயங்களை வச்சுட்டு தான் இவ இப்படி இருப்பாளோன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால அப்படி பிரம்மத்தினுடைய சில அடையாளங்களை காட்டக்கூடியதாக இந்த குவாலிட்டிஸ் சொல்றது. அவள் பராவாக இருந்தாலும் சத்திய வடிவமாக, ஞான வடிவமாக, ஆனந்த வடிவமாக அவள் இருக்கான்னு நீ வச்சுக்கோ. அப்படி வச்சுட்டு நீ அவளை ஒரு வழிபாடு பண்ண ஆரம்பி அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, தைத்திரிய உபநிஷத்துல பிருகுவல்லியில சொல்லி வரும்பொழுது அப்பாட்ட புள்ள கேட்கிறார் ஒரு ரிஷி கிட்ட, பிருகுர்வைவாருணிஹி வருணம் பிதரம் உபசசார அப்படின்னு அப்பாட்ட போய் முதல்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். எனக்கு பிரம்மம்னா என்னன்னு சொல்லி கொடுங்கன்னு. உன் கண்ணுக்கு எது தெரியறதோ முதல்ல இதையே பிரம்மம்னு வச்சுட்டு நீ உபாசனை பண்ண ஆரம்பி, அப்புறம் அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அப்படி முதல்ல ஒன்றுன்னா இவர் நினச்சிட்டு இதுதான் பிரம்மம்னு பிடிச்சிட்டு ஒன்றத்தை உபாசனை பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல அன்னம் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி ஆகாரத்தை இதுதான் பிரம்மம்னு நினச்சிட்டு அதை உபாசனை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அது இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியறது. அது மாதிரி ஒரு ஒரு கோஷமாக தாண்டி ஒரு ஒரு விஷயமாக தாண்டி வாஸ்தவத்தில் பூர்ணமான பிரம்மம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாக அந்த பிருகுவல்லி போகிறது. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ரூபம், ஒரு வடிவத்தை முதல்ல வச்சுட்டு இதுதான் பிரம்மம்னு பிடிச்சிட்டு உபாசனை பண்ணணும். அப்போ தான் நிர்குண பிரம்மத்தை கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக கிடைக்கும். இல்லாட்டா மனசு அடங்காது, நம்மளால் வழிபாடு பண்ண முடியாதுங்கிறதாக அந்த பரா என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தை, அந்த விராட் ஸ்வரூபத்தை நம்மளால் கல்பனையிலையும் கொண்டு வர முடியாதுங்கிறதுனால அதனுடைய ஒரு சில ஒரு இண்டிகேட்டர்ஸ், அடையாளங்களாக சத்தியம் ஞானம் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ரூபங்களை இங்கே மென்ஷன் பண்ணி நமக்கு காட்டுறா. இப்படி இந்த ரூபமாக அம்பாள் இருக்கான்னு வச்சுட்டு நீ பக்தி பண்ண ஆரம்பி அப்படின்னு. இதுதான் அபிராமந்தாதில் சொல்லும் பொழுது, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கு நிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்த மாடரங்கான் என்கிறான் முடிக்கண்ணியதைன்னு சொல்கின்றார். முதல்ல எடுத்தோடனே ஆனந்தமாய் வந்தாச்சு. அடுத்தது என் அறிவாய்னு சொல்லும் பொழுது ஞானம். இப்போ சத்திய ஞானானந்த ரூபால ஞானமும் ஆனந்தமும் இந்த முதல் ரெண்டுலேயும் வந்தாச்சு. இப்போ இந்த பாட்டுக்கு நடுவில் மறை நான்கு நிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் அப்படிங்கிறார். மறை நான்கு என்று சொல்லக்கூடியதாக வேதங்கள், வேதத்தின் முடிவாக விளங்குகிறது உன்னுடைய திருவடி தாமரைகள் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்வதே சத்தியம், அதை தாண்டி வேற எதுவும் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அப்போ சத்தியத்தினுடைய இந்த எண்ட் ரிசல்ட் வாஸ்தவத்தில் பரமசத்தியமாக சொல்லக்கூடிய விஷயம்னு வேதம் முடிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக உன்னுடைய திருவடி தாமரைகள்னாக்கா அதை அனலைஸ் பண்ணி 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 சொல்லக்கூடியதான த ஃபைனல் ட்ரூத் அப்படின்னா அந்த சத்தியமாக இருக்கக்கூடியது நீதான் அப்படின்னு அங்கே வச்சிருக்காரு.
அப்போ அது மூணுத்தையும் சேர்த்து இங்கே சத்திய ஞானானந்த ரூபான்னு அம்பாளை சொல்கிறோம். அடுத்தது சாமரஸ்ய பராயணா. சாமரஸ்ய பர அயனா அப்படின்னு பிரிக்கலாம். சாமரஸ்யம்னு சொன்னாக்கா சமரசபாவம், இந்த பொசிஷன் ஆஃப் பீயிங் ஈக்குவல், சமமாக ட்ரீட் பண்ணுறது. அப்படி சமரசத்தை பர அயனா மேலான நிலையாக வைத்து கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறோம். இங்கே சாமரஸ்யம்னு சொன்னாக்கா எதுலெல்லாம் சமரசம்பாவம் பார்க்குறா அம்பாள் அப்படின்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சமம் அப்படின்னு எடுத்துக்கிறதாக பார்க்கக்கூடிய பாவம் எப்போ வருதுன்னு கேட்டாக்கா அத்வைத்தத்தினுடைய பூர்ண நிலையாக பிரம்மம் ஒன்றே அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது எல்லாத்துலேயும் சமரசபாவம் நமக்கு எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் நம்மளுடைய ஒரு டெய்லி லைஃப்பில் நம்ம இப்போ எப்படி இருந்துட்டு இருக்கோம்னு கேட்டாக்கா எல்லாத்துலேயும் வேற்றுமை பார்க்குறதா தான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்துட்டுருக்கு. ஏன்னா நமக்கு இந்த ஒரு ஞானம் வரலைன்னும் பொழுது பல விஷயங்களில் வேற்றுமையை பார்த்து தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அதாவது நல்லது கெட்டதுன்னு வேற்றுமை தெரியணும். அப்படி தெரிஞ்சு நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னும் பொழுது நமக்கு வேற்றுமை தேவைப்படுறது நெசசிட்டி. முதல்ல கர்ம மார்க்கத்தில் சரியான விஷயங்களை சரியான கர்மாக்களை பண்ணிட்டு சரியான பக்தி வழிமுறை அப்படின்னு அதை அனுசரித்து போகிறதுக்குன்னு வரும்பொழுது எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து அதிலிருந்து அன்னபக்ஷி எப்படி பாலையும் தண்ணியும் பிரித்து தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிறதோ அது மாதிரி நல்லதை மட்டும் எடுத்துக்கிறதாக நம்மளுடைய வாழ்க்கை இருந்துட்டுருக்கு. அப்படி தான் இருக்கணும். ஆனால் சரியான ஒரு கர்மாக்களை பண்ணின்னு வந்து அதன் மூலமாக பக்தி கிடச்சி பக்தி மார்க்கத்தின் உச்சமாக ஞானமும் கிடச்சிடுத்தோம்னாக்கா அப்போது அந்த ஞானம் கிடைக்கப்பட்டவன் எப்படி இருக்கான்னு கேட்டால் அந்த வசந்த நிலைமையை அடைந்தவன் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறவனாக அவன் பார்க்குறான். அவனுடைய பார்வையில் ராஜா ஒன்று கழுதியும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஒரு பார்வை சமத்துவ பாவத்தை அடையிறது. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய மனுஷாளுக்கே எப்படின்னு சொன்னாக்கா எல்லாத்துக்கும் மேலே இருப்பவளாக எல்லாத்தையும் படைத்து காத்து ரட்சிப்பவளாக இருக்கிற அம்பாளுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவளுடைய பார்வை எப்படி இருக்கும்னா பூர்ண சமத்துவம் தான். அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறதாக வருப்பா. இங்கே விசேஷமாக நம்ம இந்த நாம அர்த்தம் பண்ணும் பொழுது சாமரஸ்ய அப்படின்னும் பொழுது சிவனுக்கு சக்தி சமமானவள் அப்படிங்கிறதாக இருக்கக்கூடிய ஒரு சமரச பாவத்தை தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை பல விதங்களில் இவா ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணியிருக்கா. இந்த ஜனக ஜனனி என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனும் பார்வதியும் இவா இந்த சமரச பாவத்தை பல இடங்களில் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு நிறைய கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்குமே. விசேஷமாக அர்த்தநாரீஸ்வரரை பற்றி பேசணும். எப்படி இந்த பெட்டர் ஹாஃப்ங்கிற கான்செப்ட் இல்லாமல் பரமேஸ்வரன் ஈக்குவல் ஹாஃபாக வச்சுட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி முன்னாடி இங்கேயே நாமாவில் நம்ம பார்க்குறத சமயாந்தஸ்தா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாமாவை பார்த்தோம். அப்போ சமயம் என்று சொல்லக்கூடிய சமயாச்சாரத்தின் உள்ளே இருப்பவள் அப்படின்னு சொல்லி இந்த சமயம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே சமம் சமத்துவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரிலேட்டடாக தான் இருக்குன்னு பெரியவா சொல்லிட்டு வரா. அதில் முக்கியமாக சைவ மார்க்கத்தில் அதாவது பரமேஸ்வரனுடைய உபாசன மார்க்கங்களில் ஒன்றாக சமயாச்சாரம்னு ஒன்று இருந்துட்டுருக்கு. அதில் வெளி பூஜை பண்ணாமல் ஹிருதயத்திலேயே பாவனையாக ரூபம் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வசந்த ஒரு உபாசனை. அதுக்கு ஏன் சமயம்னு பேர்னு கேட்டால் அம்பாளையும் ஈஸ்வரனையும் 5 விதத்தில் சமமானவர்களாக பாவனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துன்னு வரா. அதுக்கு 5 விதமாகன்னு சொல்கிறதுனால பஞ்சசாமியம் அப்படின்னு பேர். அதில் அவர் சிவன் அப்படின்னு இருந்தார்னாக்கா இவளுக்கு சிவா அப்படிங்கிற ஒரு பேரோட இவள் சமமாக இருக்கா. அவர் ஹம்சன்ற பேரோட இருந்தால் இவள் ஹம்சின்னு இருக்கா. அவர் பைரவர்னு இருந்தால் இவள் பைரவின்னு இருக்கா. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சமமாக 5 விதமான ரூபங்களை சொல்லிட்டு அவருக்கு இவள் சமமாக இருந்துருக்கா அப்படின்னு அவள் ப்ரூவ் பண்ணின்னு வந்திருக்கா இந்த அப்பாவும் அம்மாவுமா. இப்போ வாஸ்தவத்தில் 2 பேரும் சமம்னு இல்லை, எப்போ பார்த்தாலும் சமமாகவே இருந்துட்டு இருந்தால் ரெண்டுமே ஒன்றுங்கிறத தான் நம்ம கடைசியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால தான் அந்த நாமாவத்துக்கு போய் கடைசியில் வச்சா லலிதா சஹஸ்ரநாமத்து கடைசியில் சிவசக்தி ஐக்கிய ரூபினின்னு. ஏன்னா முதல்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டே இந்த சமரச பாவத்தெல்லாம் வளர்த்துட்டே போனால் தானே இந்த ஐக்கியங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இங்கே அந்த நாமாவை வச்சிருக்கா. சாமரஸ்ய பராயணா, சமரசத்தை சமரச பாவத்தை மேலான நிலையாக கொண்டவள் அப்படின்னு. அடுத்த நாமா கபர்தினி. கபர்தி என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனின் மனைவியாக இருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவருக்கு தான் கபர்தின்னு பேரு. கபர்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஷடமுடி வச்சுட்டு இருக்கிறவர்,
இருக்கிற தெய்வங்கள்லேயே பார்த்தோம்னா சடமுடி வச்சுட்டு இருக்கிறவராக அதே மகுடம் மாதிரி தரிச்சுட்டு இருக்கிறவராக இருக்கிறன்னா இவர் தான் சொல்லி ஆனோம். ஏன்னா விஷ்ணுவுக்கு அலங்கார பிரியர், நல்ல ஜோரா அவர் அலங்காரங்களோட இருக்கார். அதே மாதிரி பிரம்மாவும் தலையில் அந்த மகுடங்களோடு தான் இருக்கார். இந்திராதி தேவர்கள் மகுடங்களோட இருக்கா. அவளுடைய மகுடங்கள்லாம் எப்படி அம்பாளுடைய காலடியில் விழுந்து கிடக்கிறது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம சௌந்தரலஹரி ஸ்லோகங்களில் முன்னாடி பார்த்தோம். அவர்களுடைய மகுடங்கள் தடுக்கி விட்டுற போகிறதுமா, ஜாக்கிரதை பார்த்து நடங்கோ அப்படின்னு அம்பாளுடைய செய்தி பெண்கள் சொல்வதாக விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸ்லோகங்களில். இவருக்கான பரமேஸ்வரனுக்கு பார்த்தாக்கா அவருக்கு ஜடமுடி இருக்கே, அந்த ஜடை தான் அவருக்கு மகுடமாக இருந்துருக்கு. பரமேஸ்வரன் தலையில் ஒரு கிரீடம் வச்சதாக நம்ம எங்கேயா படம் பார்த்துருக்கோமோ, சித்திரங்கள் எங்கேயா பார்த்துருக்கோமோ? கிடையாது. ஏன்னா இவருக்கு இதே தான் அலங்காரம். தான் எப்படி இருக்காரோ பை நேச்சர் இதுதான் அலங்காரம், இதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு அப்படியே இருந்துட்டு இருக்கிறவராக பரமேஸ்வரன். ஏன்னா ஞானமூர்த்தி, அங்கே அலங்காரம் விஷயங்களுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. அப்படி இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நமக்கு ஆச்சாரியாலும் ஞாபகத்துக்கு வரா. பெரியவா ஆச்சாரியர்களுடைய அவதாரம் பல இடங்கள்ல புராணங்கள்ல இதிகாசங்கள்ல வேதங்களுக்குள்ளேயும் நிறைய சொல்லி இருக்கு அப்படின்ற இண்டிகேஷனாக அந்த ரகசியமாக இருக்கு அப்படிங்கிற குறிப்புகளை சொல்லிட்டு வரும்பொழுது ஸ்ரீருத்ரத்தையும் பெரியவா கோட் பண்றா. அதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஸ்ரீருத்ரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாமாக்களை திரட்டி ருத்ர திரிசதின்னு பண்றது உண்டு. அதில் அந்த திரிசதியினுடைய ஆர்டரில், அதாவது ருத்ரத்திலே இருக்கக்கூடிய ஆர்டர் தான், அதில் இந்த நாமாக்கள் திரிசதியில் வரும்பொழுது பார்த்தாக்கா பரமேஸ்வரனே ஏக பரம்பொருளாக இருந்துட்டு பல வஸ்துக்களிலும் அவனே தான் தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதாக பல நாமாக்கள் ஒரு லைன் பண்ணிட்டே வரும். உதாரணமாக தச்சர்கள், குயவர்கள், வேடர்கள், குறவர்கள், திருடர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர்களாகவும் இவனையே தான் இருக்க அப்படின்னு சொல்லி தஸ்கரானாம் பதையே நமஹா அப்படின்னு திருடர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பக்கா திருடனும் நீ தான் அப்படிங்கிறதாக எல்லாம் சொல்லிட்டு வருது. அது விளையாட்டாக சொல்லக்கூடியதாக நம்ம அந்த நாமாவை பார்க்குறோம். உள்ளங்கவர் கல்வன் அவரை சொல்லும் பொழுது அப்புறம் அவர் திருடனாக இல்லாமல் என்ன? ஆனால் இங்கே வாஸ்தவத்தில் எல்லாமாகவும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஹியூமன்ஸாகவும் அதே மாதிரி இயற்கையாகவும், அதாவது விருட்சம், புல், வெள்ளம், அதே மாதிரி ஒரு மாடு, ஒரு நாயின்னு இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாமாகவும் நீ தான் இருக்கேன்னு சொல்லி இந்த சாதாரண நாமாக்கள்னு சொல்றது இதெல்லாம் அப்படிப்பட்ட நாமாக்கள்லாம் சொல்லிகிட்டே வருது. ஒரு இடத்துல வெறும் பரமேஸ்வரனுக்கு மாத்திரமே என்று சொல்லக்கூடிய ஒன்லி பாயிண்டிங் அட் ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அசாதாரண நாமாக்கள் அப்படின்னு அந்த நாமாக்களும் நடுநடுவில் வருது. அதே மாதிரி பகுவச்சனமாக, அதாவது பன்மையில் மல்டிபிள்ஸாக சொல்லக்கூடிய நாமாக்கள் இருக்கு. உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்க, ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு அந்த பன்மையாக சொல்றதும் இருக்கு. ஆனால் பரமேஸ்வரனை மாத்திரமே குறிக்கக்கூடியதான ஒரு நாமான்னு வரும்பொழுது, இந்த அசாதாரண நாமாக்கள் வரும்பொழுது அது சிங்குலரா இருக்கு, ஒருமையில் இருக்கு. அப்படி இதை வச்சு நம்ம அந்த டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சுக்கணும். எந்த நாமா வாஸ்தவத்தில் பரமேஸ்வரனே எல்லாமாக இருக்கான் என்று சொல்லக்கூடிய சாதாரண நாமாக்களும் சாட்சாத் அவனை மாத்திரமே குறிக்கிறதான அசாதாரண நாமாக்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பரமேஸ்வரனை பற்றி அசாதாரண நாமாக்களாக எங்க இருக்குன்ற ஒரு ஏரியாவுக்கு சொல்றா. பவன், ருத்ரன், சர்வன், பசுபதி, நீலகண்டன் அப்படின்னு ஏகவசனத்துல சொல்லிட்டு வருது சிலதற்கு. அங்கெல்லாம் இதெல்லாம் அசாதாரண நாமாக்கள். அது வெறும்னா இவனை மாத்திரம் தான் குறிக்க முடியும், வேற ஒருத்தரை சொல்ல முடியாதுங்கிறதாக இருக்கக்கூடிய நாமாக்கள். அந்த ஆர்டர்ல வரும்பொழுது கபர்தி அப்படிங்கிற ஒரு நாமா வருது. கபர்தியை தாண்டின உடனே அடுத்ததாக வியுப்தகேசன் அப்படின்னு 2 நாமாக்கள் வருது அப்படின்னு சொல்றா பிரிவா. இங்க கபர்திங்கிற நாமாவை பார்த்தாக்கா ஜட்டாதாரி, ஜடை உடையவன், சடைமுடி உடையவன் அப்படின்னு அர்த்தம் வருது. இதுக்கு அடுத்து இருக்கிற நாமா வியுப்தகேசன் சொன்னாக்கா பப்பனம் செய்யப்பட்ட கேசத்தை உடையவன், அதாவது மொட்டை அடித்த தலையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்னு பார்க்குறோமே, அப்படி இமீடியட் பேர் ஆஃப் ஆப்போசிட்டாக இங்கே வருது. கபர்தின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வியுப்தகேசன்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல பெரியவா ரெஃபர் பண்ணி சொல்கிறா, கபர்தியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனே இந்த தலையை மொட்டையடித்து கொண்டவனாக, முண்டனம் செய்து கொண்டவனாக ஆச்சாரிய ஸ்வரூபத்தில் அவனே தான் இறங்கி வந்தான்னு சொல்கிறதாக இங்கே ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கார், புஸ்தகம் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பெரியவா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லிட்டு வரா.
அப்படி சங்கர அவதாரம் இந்த கபர்தியே யுக்தகேசனாக இறங்கி வரப்போறான்னு சொல்றதாக இந்த அவதாரத்தை பத்தி அங்க மென்ஷன் இருக்குன்னு. இது தச்சர்களாகவும் அவரே இருக்கார், குயவர்களாக இருக்காருன்னு சொல்ற மாதிரியே மொட்டை தலைவராக இருக்காருன்னு நம்ம தப்பர்த்தம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அப்படி அவரே எல்லாமாக இருக்காருன்னு சொல்லும் பொழுது அங்க பன்மையில வருது, சாதாரண நாமாக்களாக அங்க வருது. இங்க சாட்சாத்தாக பரமேஸ்வரனை மாத்திரமே சொல்லக்கூடிய நாமான்னு வர சில நாமாக்களோட சேர்ந்து இது வரும் பொழுது, அதாவது கழுத்துல நீல நிறத்தை உடையவராக இருக்கார் அப்படின்னா இவரை மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பவன்னு சொன்னாக்கா இவரை மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி கபர்தின்னு சொன்னா சிவனை மாத்திரம்தான் சாட்சாத்தாக சொல்ல முடியும். இந்த நாமாக்கள்லாம் அவரை பத்தி மட்டுமே இருக்கக்கூடிய நாமாக்கள்லயே யுக்தகேசன் வரும்பொழுது ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா தலையை முண்டனம் செய்தவர்களையும் கணக்கு பண்றதாக ஆகாது. வெறும் பரமேஸ்வரனை மாத்திரமே குறிக்கக்கூடிய அசாதாரண பெயர். அதுல கபர்தின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா யுக்தகேசன் சொன்னாக்கா அவரே இப்படி இறங்கி வரப்போறாருங்கிற விஷயம் இங்க ஹைலைட் ஆயிருக்கு. இது ஒரு அசாதாரண நாமா, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதாக ஒரு டெரைவ் பண்றா பிரிவா. அப்படி கபர்திங்கிறத அங்க சொல்லிட்டு வரும்பொழுது பரமேஸ்வரனுக்கு மாத்திரமே உள்ள விசேஷமான ஒரு நாமாங்கிறது அங்கேயும் புருவாருது. ஜட்டாஜூட்டன்னு சொல்றது உண்டு. தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்துல அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவளுடைய ஆத்துக்காரன் எப்படியெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்றதாக ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. அதில் சிதாபஸ்மாலேபோ கரளமசனம் திக்படதரோ ஜட்டாதாரி கண்டே புஜகபதிஹாரி பசுபதி கபாலி பூதேஷோ பஜதி ஜெகதீஷைக பதவீம் பவானி தொத்பாணி கிரகண பரிபாட்டி பலமிதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். அங்க உன்னுடைய ஆத்துக்காரன் எப்படி இருக்கான் அப்படின்னா கரளமசனம், அவனுக்கு ஆகாரமாகவே வெறும் விஷம் இருந்துருக்கு, விஷத்தை தூக்கி வாயில போட்டுன்றான். உடம்பெல்லாம் சிதாபஸ்மம் என்று சொல்லக்கூடிய இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை உடம்பெல்லாம் பூசின்னு இருக்கான். திக் பட்டதரோ, திக்குகளையே ஆடையாக அணிஞ்சு கொண்டிருக்கிறவனாக திகம்பரனாக இருக்கான். அவன் தலையில ஒரு ஜடாமுடியத்தான் தரிச்சின்னு உட்காந்துருக்கான், ஜட்டாதாரி அப்படின்னு. கழுத்து முழுக்க மாலையாக பாம்பை போய் போட்டுன்னு இருக்கான். ஆனா இப்படியெல்லாம் இருந்தும் அவனுக்கு பசுபதினு அவனுக்கு ஒரு டைட்டில். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பசுக்களுக்கும் உயிரினங்களுக்கும் தலைவன் பதியாக அவன் தான் இருக்கான்னு அவனுக்கு ஒரு டைட்டில் கிடைக்கிறது. அவன் கையில ஒரு கபாலத்தை கையில எடுத்துட்டு பிக்ஷாடனராக போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பூதேஷன் என்று சொல்லக்கூடியதாக எல்லா பூதங்களுக்கும் அவனே தலைவனும் பேரு, ஜெகதீஷன்னும் அவனுக்கு பேரு, இந்த ஜெகத்துக்கே ஈஸ்வரனாக இருக்கான்னு. இப்படியெல்லாம் ஒரு தலையில ஜடைய வச்சுண்டு கழுத்துல பாம்பை போட்டுண்டு உடம்புல எதையோ ஒரு மயானத்துல சாம்பலை பூசிண்டு எல்லாம் சுத்தின்னு இருக்கிறவனுக்கு எப்படி இப்படியெல்லாம் ஒரு பதவி கிடைச்சது? அந்த ஜெகதீஷன் பசுபதி என்று சொல்லக்கூடியதான பெரிய பெரிய வசந்த பதவிகள்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, உன்னுடைய கைய பாணி கிரகணம்ங்கிற பேர்ல உன் கையை பிடிச்சுட்டானே, உன்னை திருமணம் பண்ணிண்டானே, அதனால அவனுக்கு கிடைச்சதாக இத்தனை ஒரு வசந்த பதவிகள் கிடைச்சிருக்கு. பவானி தொத்பாணி கிரகண பரிபாட்டி பலமிதம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். உன்னுடைய ஆத்துக்காரங்கிற ஒரு குவாலிபிகேஷன் போறாதா? அவன் எப்படி இருந்தாலும் கையில ஒரு கபாலத்தை வச்சுட்டு பிக்ஷை எடுக்கிறவனாக இருந்தாலும் உன்னுடைய ஆத்துக்காரன்ற ஒரு குவாலிபிகேஷன் வந்த உடனே நீ தான் லோகத்துக்கெல்லாம் தயாராக இருக்க, ஜனனியாக இருக்கேன்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் அவனுக்கு கிடைச்சிடுறது அப்படிங்கிறது சொல்றதாக இங்க அம்பாளை வசத்தி ஒரு பெடஸ்டல்ல வைக்கிறதாக இந்த ஸ்லோகம் இருக்கு. அங்கேயும் ஜட்டாதாரின்னு விசேஷமா அங்க பரமேஸ்வரனை சொல்றது. அப்படிப்பட்ட ஜட்டாதாரியினுடைய மனைவி அப்படின்னு இங்க கபர்தினின்னு நம்ம பாக்குறோம். இன்னொரு விதமா பார்க்கும் பொழுது இவளே கபர்தினியாக இருக்கா, அதாவது இவளே ஜடாமுடிகளை கொண்டவளாக இவள் இருக்கான்னு சொல்லி ஒரு அர்த்தம் பண்ணலாம் இந்த நாமாக்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா எங்க இது மாதிரி மென்ஷன் ஆயிருக்குன்னு கேட்டாக்கா ஆச்சாரியாள்கிட்ட போலாம். மறுபடி சௌந்தரலஹரி 15வது ஸ்லோகம். சரஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜட்டாஜூட்ட மகுடாம் அப்படின்னு கொண்டுறார். வரத்ராசத்ராண ஸ்படிக குட்டிகா புஸ்தகராம் அப்படின்னு அம்பாளை கிட்டத்தட்ட ஒரு சரஸ்வதி மாதிரியான ஒரு சுரூபத்துல தரிசனம் பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியால். அதுல அவளுடைய சிரஸை பத்தி சொல்லும் பொழுது இங்க ஜட்டாஜூட்ட மகுடாம், ஜடையை தன்னுடைய மகுடமாக வச்சுட்டு இருக்கிறவளாக இங்க இருக்கா. அதுலயும் சந்திரகலை எல்லாம் இருக்கு அப்படிங்கறதாக டீட்டெயில் பண்ணிட்டு வர. அப்படி இந்த இடத்துல அவளே கபர்தினியாக, அதாவது தலையில் ஜடாமுடியை
ஒரு அலங்காரமாக தரித்தவளாக அம்பாள் இருக்கான்னு சொல்லியும் ஒரு அர்த்தம் பண்ணலாம். மூன்றாவது அர்த்தம் கபர்தின்னு சொன்னாக்கா இந்த சோழியினால செய்யப்பட்ட ஒரு மாலை, அதுக்கு கபர்தின்னு சொல்றது உண்டு. அம்பாள் மதாலசா என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தில் இந்த சோழிகளால் ஆன மாலைகளை அணிஞ்சுண்டு இருக்கிறதாக அவளுக்கு ஒரு ரூபம் இருக்கு. அப்படி சொல்லும் பொழுது கபர்தினின்னு அதையும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ கபர்தினிங்கிற நாம ஆச்சு. அடுத்தது கலாமாலா, கலைகளையே மாலையாக தரித்து கொண்டிருப்பவள்னு சொல்லலாம். எல்லா விதமான கலைகளின் வரிசையாக 64 கலைகளின் வரிசையாகவும் அவளே தான் இருக்கா, கலாமண்டலமாக அவள் தான் இருந்துருக்கான்னு சொல்லலாம். அதே மாதிரி கலைகளுக்கு அழகு ஊட்டுபவள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது அழகு, ஒளி, செழிப்பு இதெல்லாத்தையும் தருபவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு இந்த நாமாக்கு அர்த்தம் பண்ணலாம், கலாமாலா அப்படின்னு. இன்னொரு விதமாக பார்த்தோம்னா கலைகளையே மாலையாக கோத்து அணிந்து கொண்டிருப்பவள் அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னாடி கபர்தினியில சோழிகளையே மாலையாக அணிஞ்சுட்டு இருக்கிறோன்னு சொன்ன மாதிரி இங்க கலைகளையே மாலையாக கோர்த்து அணிந்து கொண்டிருப்பவள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாம காமதுக், அதாவது காமம் என்று சொன்னால் விரும்பியதை வழங்குபவள், அதாவது தன்னுடைய பக்தன் விரும்பிய விஷயங்களை எல்லாம் அள்ளி வழங்குபவளாக ஒரு காமதேனுவை போல அல்லது கல்பக விருட்சத்தை போல வழங்குபவளாக இருக்கா அப்படின்னு சொல்றது. இங்க அம்பாளை சொல்லும் பொழுது அவள் ரொம்ப மென்மையானவள், நளினமானவள்ங்கிறதுனால கல்பக விருட்சம்னு சொல்லாம கற்பக கொடின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் முன்னாடி. காமாட்சியை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்ல கூட காமாட்சி கலையாமி கல்பலதிகாம், கல்பலதிகான்னு தான் அங்க சொல்றது, ஒரு கற்பக கொடியாகன்னு, கற்பக விருட்சம்னு சொல்றது இல்லை. அது மாதிரி கற்பக கொடியாக இருந்துட்டு வேண்டியதையெல்லாம் அள்ளி வழங்குபவளாக அவள் இருக்கா அப்படின்னு. இதே அர்த்தத்துல லலிதா திருஷதியிலையும் சகலேஷ்டதா அப்படின்னு இருக்கு ஒரு நாமா அம்பாளை சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் கேட்டது எல்லாவற்றையும் கொடுப்பவளாக இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி ஈப்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னு சொல்றது, அதுவும் நாம் வேண்டிய அனைத்தையும் வழங்குபவளாக அவள் இருக்கா அப்படின்னு. இந்த நாமாக்கெல்லாம் லலிதா திருஷதியில வருது. அப்படி அதே அர்த்தத்தில் உள்ளதாக இங்க காமதுக் அப்படின்னு இந்த நாமா இருக்கு. அதுவும் அம்பாள் எப்படி வரங்களை எல்லாம் அனுகிரகம் பண்றான்னு கேட்டா, சௌந்தரலஹரியில ஆச்சாரியால் சொல்றாரு ஸ்லோகத்துல, மற்ற தெய்வங்கள்லாம் கையினால வரம் கொடுக்கறேன்னு சொல்லி என்ன ஒரு போஸ்டர் மாதிரி அப்படி காமிச்சுட்டு இருப்பா ஏமாத்துறதாக. நீ அப்படியெல்லாம் காமிச்சு நிக்கிறது இல்ல, கையில வரம் அபயம்னு காமிச்சுட்டு நீ நிக்கிறது இல்ல. அதாவது இந்த ஒரு சொரூபம் எதை சொல்றாருனாக்கா லலிதாம்பிகையே சொல்றதாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கையில கரும்பு வில் இருக்கு, ஒரு கையில மலரம்புகள்லாம் இருக்குங்கிறதுனால வராபயங்கள் கிடையாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மற்ற தெய்வங்கள் எல்லாம் இந்த மாதிரி கையினால வரம் கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருப்பா, வெறும் ஒரு போஸ்டராக காமிச்சுன்னு உட்காந்துருப்பா. நீ அந்த மாதிரி வெறுங்கையை காமிச்சு ஏமாத்துறது இல்ல. ஏன்னா ஒரு பக்தனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நிபுணத்துவம் நிறைந்ததாக அல்லது எக்ஸ்பர்டீஸ் உள்ளதாக உன்னுடைய சரணங்களே இருக்க. அது போறோம் லோகத்துல எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறதாக உன்னுடைய சரணங்களே போறோம் அப்படின்னு சொல்லி, துதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வத்தகனகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சௌந்தரலஹரியில 4வது ஸ்லோகத்துல இருக்கு. அதுல கடைசியில சொல்லி முடிக்கும் பொழுது, சரண்யே லோகானாம் தவஹி சரணா ஏவ நிபுணவ், உன்னுடைய பாதங்களே அதுக்கு நிபுணத்துவம் நிறைந்ததாக இருக்கு. அதனால்தான் லோகானாம் சரண்யேன்னு லோகங்கள் எல்லாம் சரணடைகிற உன் பாதங்களே கேட்டதை கொடுப்பதாக ஒரு கல்பக விருட்சம் போல அது இருந்துருக்கே அப்படின்னு சொல்லி இங்க ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார். அப்படி கேட்டதை கொடுப்பவளாக விரும்பிய, அதாவது தர்மமான விஷயங்களை, நம்ம கேட்ட தர்மமான ஒரு காமியங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணுவளாக காமதுக் என்று சொல்லக்கூடிய இந்த அம்பாளை சொல்றது. அடுத்தது காமரூபிணி, காமேஸ்வரருடைய வடிவில் இருப்பவள்னு சொல்லலாம். ஏன்னா அவரில் பாதி அவரே தான் இவள்னு சொல்லி வரும் பொழுது காமஹான்னு சொன்னாக்கா பரமேஸ்வரனை காமேஸ்வரரை குறிப்பதாக இருக்கு. அப்படி காமேஸ்வரர் வடிவில் இருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது காமம் என்று சொன்னால் இச்சை, ஒரு விரும்பக்கூடிய சக்தி, அதாவது இச்சா சக்தின்னு சொல்லலாம். அப்படி உலகத்தை படைக்கணும், சிருஷ்டி பண்ணணும் என்று சொல்லக்கூடிய ஒரு இச்சை கொண்டவளாக இச்சாசக்தி ஸ்வரூபமாக இருப்பவள் அப்படின்னும் ஒரு அர்த்தம் பண்ணலாம் காமரூபிணின்னு. அடுத்தது 152வது ஸ்லோகம். கலாநிதி காவியகலா ரசஜ்ஞா ரசசேவதிஹி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷனா.
முதல் நாமா கலாநிதிஹி, அதாவது கலைகளின் நிதியாக அல்லது கருவூலமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். இங்க கலைகள்னு சொல்லும் பொழுது இந்த சதுஷ்டி என்று சொல்லக்கூடிய 64 விதமான கலைகளும் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். அப்ப 64 கலைகளின் பெட்டகமாக, இந்த கலைகளின் ஒரு ஆதாரமாக இருப்பவள்னு முதல் அர்த்தம். ரெண்டாவது, சந்திரனுடைய கலைகள், இந்த 16 கலைகள் சொல்றோமே, ஒரு நாளா கூடுறது குறையறதுன்னு வருதே, அப்படி சொல்லக்கூடிய கலைகள். அதே மாதிரி சூரியன், அக்னி, பிரம்மா, விஷ்ணு முதலவர்களுடைய கலைகள்லாம் இருக்கு, ஒரு அம்சங்கள். அப்படிப்பட்ட கலைகளுக்கும் நிதியாக, அவைகளின் ஒரு பொக்கிஷமாக இவள் தான் இருந்துருக்கா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமாக பார்த்தா, ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கு, அதனுடைய அம்சமாக அல்லது கலையாக இந்த லோகத்துல பிரம்மா முதலாக தொடங்கி புழு பூச்சி வரையில் நம்ம எல்லாம் ஜீவர்கள் இருக்கோமே, இது எல்லாமே கலைகள் தான். அந்த ஒரு பரமாத்மாவனுடைய கலையாக அம்சமாக ஜனித்தவர்கள் தான் இது எல்லாமே. அப்படி இந்த எல்லா கலைகளினுடைய நிதியாக, கூட்டமாக, ஒரு குவியலாகவும் அவளே தான் இருந்துருக்கா. அப்ப சாட்சாத்தாக ஒவ்வொரு ஜீவர்களுக்குள்ளேயும் இவள் தான் இருந்துருக்கா அப்படின்னு சொல்றதாக கலாநிதிஹி அப்படின்னு அப்படியே ஒரு அர்த்தம் பார்க்கலாம். கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு அர்த்தம் கலாநிதிஹி அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வார்த்தைக்கு சந்திரனை சாதாரணமா மீன் பண்றது கலாநிதின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமா. அந்த சந்திரனின் வடிவத்தில் உள்ளவள், சந்திரனாகவே இருந்து கொண்டு அமிர்தத்தை பொழிபவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணலாம். அடுத்தது காவிய கலா, அழகான காவியங்களை ஏற்றும் ஆற்றலாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் பண்றது. அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சாச்சுனாக்கா, அப்படி கிடைக்கப்பெற்ற பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக காவியங்கள் எழுதக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது. இப்போ நம்ம மூக்கசங்கரர் பார்க்குறோம், காளிதாசரை பார்க்குறோம், காளமேக புலவரை பார்க்குறோம், அந்த மாதிரி பல பேர் இருக்கா அம்பாளுடைய உபாசகர்கள். அவெல்லாம் அவளுடைய ஒரு அனுகிரகம் கிடைச்சதுலேருந்து பெரிய காவியங்கள் ஏற்றக்கூடிய ஒரு சக்திமான்களாக அவர்கள் ஆகிறார்கள். அப்படின்னு இந்த காவியகலான்னு சொல்லும்பொழுது காவியங்களை ஏற்றும் ஆற்றலாக அவள் இருக்கா. அதனால அவள் அனுகிரகம் பண்ண உடனே அந்த ஆற்றல் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த நாம ரசக்ஞா, காவிய சுவையை அறிந்தவள். ஏன்னா அவளே தான் காவியகலாவாக இருக்கா, அந்த காவியம் எழுதக்கூடிய சக்தியை கொடுக்குறா. கொடுத்த உடனே அந்த குழந்தைகள் எழுதி சமர்ப்பணம் பண்றத அந்த காவியம், அதில் இருக்கக்கூடிய ரசத்தை அல்லது சுவையை அறிந்தவளாக இவள் தான் இருக்கா. இப்போ காவியங்கள்னு சொல்லும்பொழுது அதில் நவரசம்னு சொல்லி சிருங்காரம், வீரம்னு பல சுவைகள் எல்லாத்தையும் சேர்த்து 9 சுவைகளையும் சேர்த்து எழுதுறதாக மகா காவியங்கள் அமையிறது. அந்த சுவைகளை அறியும் சக்தியாக இவள் தான் இருக்கா அப்படின்னு ரசக்ஞா சொல்றது. ரெண்டாவதாக சுவைகளை அறியக்கூடிய அல்லது ரசத்தை அறியக்கூடிய அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஹியூமன் பாடி என்ற வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னாக்கா, சுவையை அறியக்கூடிய இந்த நாக்கு என்ற பொறியாக அவள் இருக்கா அப்படின்னும் அர்த்தம் பண்ணலாம். இன்னொரு விதமாக பார்த்தோம்னா, ரசம்னு சொல்லி வெளி விஷயங்களை பார்க்காம உள்பக்கம் பார்த்தாக்கா, அந்த ரச தத்துவமாக உள்ளுக்குள்ள ஆத்மானந்த ரசமாக இவள் தான் இருக்கான்னு முன்னாடி பார்த்தோம். இப்படி வேதத்தில் சொல்லியிருக்கா மாதிரி ரசோ வைசகா அப்படின்னு அந்த ஆத்ம ரசமாக இவள் தான் இருக்காங்கிறத பார்த்தோம். அந்த ரசத்தை ரசமாகவும் அவள் தான் இருக்கா. அந்த ரசத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக, ரசக்ஞா என்று சொல்லக்கூடிய சக்தியாகவும் இவளே தான் இருந்து தான் நமக்கு அந்த ரசத்தை தெரிஞ்சுக்க வைக்க முடியும். எப்படி நாக்காகவும் இருந்துட்டு அந்த நாக்கினுடைய ஒரு அந்த சுவையை அறியக்கூடிய சக்தியாக இருந்துட்டு அந்த சுவையையும் தெரிஞ்சு கொள்ள வைக்கிறாளோ, அந்த சுவையாகவும் அவளே தான் இருக்கா. காவியகலாவாக இங்கே சொல்லும் பொழுது காவியகலா என்று சொல்லக்கூடிய சுவையாகவும் இருந்துட்டு இந்த காவியத்தின் ரசத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியாகவும் இருந்து நம்மை ரசிக்க வைப்பவளாக இவள் இருக்கா அப்படின்னு சொல்றோமே. அதே மாதிரி உள்ள ரசமாகவும் அவள் இருந்துட்டு அந்த ரசத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியாகவும், பிரம்மானந்தத்தை அல்லது ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியாகவும் ரசக்ஞா என்று இவள் தான் இருக்கா அப்படின்னு இந்த நாமா. அடுத்தது ரசசேவதிஹி, அதாவது பிரம்மானந்தத்தின் இருப்பிடமாக இவள் இருக்கா. இங்கே சொல்லக்கூடிய ரசம் என்பது சாட்சாத்தாக இந்த பிரம்மானந்தத்தை பற்றியே சொல்றதாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பிரம்மானந்தத்தின் ஒரு இருப்பிடமாகவே இருப்பவள், அதன் காப்பகமாக இருப்பவள், அல்லது அந்த ஆனந்தத்தின் அந்த ரசத்தின் மூல கருவூலம் இவள் தான் அப்படின்னு சொல்றதாக எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் ரசக்ஞா ரசசேவதிகின்ற ரெண்டு விஷயத்தையும் கூட பெரியவா மென்ஷன் பண்ணி வந்திருக்கா. அதாவது இந்த பண்டிதர்களை பற்றி, காளிதாசனை பற்றின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல இந்த பண்டிதர்களுக்கு
ஞானத்தையும் அவள் தான் கொடுக்கறா. அவர்களுடைய அறிவாக இருக்கா, காவியம் எழுதக்கூடிய சக்தியெல்லாம் அவள் கொடுக்கறா, காவியகலாவா இருக்காங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அந்த அறிவெல்லாம் அடங்கின ஞானமாகவும் அவள் தான் இருந்துட்டு இந்த ஞானத்தையும் அவள் தான் கொடுக்கறா அவளுக்குன்னு சொல்லி ஞானதா ஞான விக்கிரகான்னு சஹஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி கவிதா ரசத்துக்கும் அவளே மூலம் அப்படின்னு தான் சொல்றது சஹஸ்ரநாமத்துல. அதாவது காவியகலாவை இங்க பிரிவா சொல்றா. அப்படி தைத்திரியத்தில் பரமாத்ம தத்துவமாக சொன்ன ரசம் அவளே தான். ரசோவை சகான்னு நம்ம பார்த்தோம். அப்படி ரசஜ்ஞா ரசசேவதிஹி, அதாவது ரசம் அறிந்த ரசிகை. ரசசேவதிஹி என்று சொன்னால் ரசம் நிரம்பிய களஞ்சியம் என்று சஹஸ்ரநாமம் சொல்றது. இப்படி ரெண்டும் சேர்ந்திருப்பதில் தனக்கு சமம் தானே கூட யார் என்றால் காளிதாசன் தான் அப்படின்னு அம்பாள் அவனை காளிதாசனை அப்ரிஷியேட் பண்ணி தொமேவாகம் 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 ந சம்சயா அப்படின்னு சொல்லி கோச்சின்னு இருந்த காளிதாசனை இப்படி ரொம்ப ஒரு தன் தலைக்கு மேல தூக்கி வச்சு அவனை சந்தோஷப்படுத்தினான்னு சொல்லி பெரியவா ஒரு கதையில சொல்லிட்டு வரா. அந்த இடத்துல இது வருது, ரசஜ்ஞா ரசசேவதிஹி அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லி ரசம் அறிந்த ரசிகை, ரசம் நிரம்பிய களஞ்சியம் அப்படின்னு இந்த ரெண்டு நாமாக்கும் பெரியவா அர்த்தம் பண்ணி வைக்கிறா. இதோட 800 நாமா பூர்த்தியாருது. அடுத்தது நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சரணம்.